வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சத்குணா. விஜயதசமி பண்டிகையை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ராவண தகனம் மற்றும் துர்கா பூஜை என கொண்டாடப்படும் இந்த விழா தேசிய விழுமியங்களை பிரதிபலிக்கிறது என்று திருமதி முர்மு குறிப்பிட்டுள்ளார். தைரியம், ஞானம் மற்றும் பக்தி எப்போதும் மக்களின் வாழ்வை வழிநடத்த வேண்டும் என்று பிரதமர் தமது வாழ்த்து செய்தியில் கூறியுள்ளார். தேசிய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் டிஜிட்டல் பல்கலைக்கழக தளத்தை இன்று புதுடெல்லியில் அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் திறந்து வைக்கிறார். இந்நிகழ்வின் போது பீகார், ஒடிஷா, ஆந்திர பிரதேசம், மிசோரம் மற்றும் டாமன் ஆகிய 5 இடங்களிலும் புதிய மையங்களை காணொலி காட்சி மூலம் திரு அஸ்வினி வைஷ்ணவ் திறந்து வைக்கிறார். நாட்டில் ஆக்கத்திற்கான திறன் மிகுந்த புதுமையான தொழில்நுட்ப கட்டமைப்பு உருவாகியிருப்பதால் பாதுகாப்புத்துறையின் ஆராய்ச்சி பணிகளும் மேம்பட்டு இருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுடில்லியில் நேற்று நடைபெற்ற பாதுகாப்புத்துறை கணக்கு தின விழாவில் பேசிய அவர், போர் ஏற்படும் சூழ்நிலையில் ஆயத்தப் பணிகளை விரைந்து மேற்கொள்வதற்கு உதவிகரமாக இந்த துறை திகழ்வதாகவும் குறிப்பிட்டார். ஐநா பாதுகாப்பு படைகளின் தலைவர்கள் மாநாடு இம்மாதம் 14ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை புதுடில்லியில் நடைபெறுகிறது. இந்திய ராணுவம் ஏற்பாடு செய்துள்ள இந்த மாநாட்டில் ஐநா பாதுகாப்பு படைக்கு குழுக்களை அனுப்பியுள்ள 30க்கும் மேற்பட்ட நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கிறார்கள். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.